ஹே மகாஸ், இந்த எபிசோட்ல சேகர் கமுலா டைரக்ஷன்ல தனுஷ் நடிப்பில் வெளியிருந்திருக்கும் குபேரா படம் எப்படி இருக்கும் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களை எத்தனை பேர் பாண்டியராஜன் நடிச்சு டைரக்ட் பண்ண ஊரை தெரிஞ்சுக்கிட்ட படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அதுல ஒரு காமெடி சீன் வரும், ரொம்ப ஃபேமஸான காமெடி. நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஊர்ல இருக்கிறவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க பிச்சைக்காரங்களை பிடிச்சி அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணி குளிப்பாட்டி அவங்களுக்கு புது ட்ரெஸ் போட்டு பாண்டியராஜன் அவங்கள வச்சு ஒரு ஃப்ராட் வேலையை பண்ணுவார். செம்ம காமெடியா இருக்கும். ஞாபகம் வந்துருச்சா? அதே தான் கிம்பிலி கிபிலாபி மாமா பிஸ்கோத்து. இதே கான்செப்டை வச்சு சீரியஸ் மோட்ல ஒரு 3 மணி நேரம் படமா எடுத்து வச்சிருக்காங்க. பாண்டியராஜன் நடிச்ச கேரக்டர்ல நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. அந்த பிச்சைக்காரங்கள ஒருத்தரா தனுஷ் நடிச்சிருக்காரு. அவ்வளவுதான், பெருசா ஒன்றும் இல்லை. கோடி கோடி கோடினா எவ்வளோ சார்? இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, கதையா பார்த்தோம்னா உண்மையிலேயே நல்ல கான்செப்ட் தான். ஆனா அதை அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணாங்கன்றது தான் பிரச்சனையே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆயில் ரிக் ஸ்டோரி, ஆப்ரேஷன் ஜந்தர் மந்தர், வில்லனோட என்ட்ரி, நாகார்ஜுனோட பேக் ஸ்டோரி, அப்புறம் 1 லட்சம் கோடி பிளாக் மணி, தனுஷோட என்ட்ரி, ராஷ்மிகா என்ட்ரின்னு ரொம்ப லென்த்தியா எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் எந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டா இன்ட்ரோலுக்கு போயிடுறாங்க. அப்பா சாமி முடிச்சாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துச்சு. அது எப்படி நீங்கள் ஸ்பீடாக போகலான்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு பாட்டை போட்டு ஸ்க்ரீன் பிளே அங்கேயே படுத்துக்கிச்சு. எடுத்த சீன்ஸே ரிப்பீட்டடாக எடுத்து வச்சிருக்காங்க. தனுஷ் தப்பிக்கிறாரு, ராஷ்மிகாவை தேடி திருப்பி வராரு. தனுஷ் தப்பிக்கிறாரு, ராஷ்மிகா தேடி திருப்பி வராரு. தனுஷ் தப்பிக்கிறாரு, ராஷ்மிகா தேடி திருப்பி வராரு. ஐயோ, இதுவே லூப் ஆகிட்டு இருக்கா? முடியல. படமே இப்படிதான் எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் எதையோ எதையோ சொல்லி அவசரமா படத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. இந்த படம் சாலிடா 1/2 hour இல்லை, 3/4 மணி நேரம் கட் பண்ணிருக்கலாம். படத்துக்கு தேவையில்லாத கட்சிகள் ஏகப்பட்டதே எடுத்து வச்சிருக்காங்க. அது என்ன 3 மணி நேரம் படம் எடுத்தே தீர்வேன்னு சொல்லிட்டு சபதம் எடுத்து திரிறீங்கன்னா என்ன? ஏன் 2 மணி நேரத்துல படம் எடுக்க முடியாதா? எப்பா சாமி முடியல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா தனுஷோட ஆக்டிங் பத்தி சொல்ல தேவையில்லை, நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஒரே ஒரு சீன் தாங்க மேக்கப்போட பிச்சைக்காரனா வராரு. ஆனா ஒரு பிச்சைக்காரனுக்குரிய மேனரிசம், பாடி லாங்குவேஜா படம் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிருக்காரு. சூப்பர். சாகவானா மேடம், என்ன பண்றது, வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். நாகார்ஜுனா ஆக்டிங்ல நல்லாவே இருந்துச்சு. அவனோட கேரக்டர் ஸ்கெட்ச் தான் இன்கம்ப்ளீட்டா விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா பில்டப் பண்ணி கொண்டு வந்து பாதியிலே அந்த கேரக்டரை முடிச்சு விட்டாங்க. நாட்டுல பணமும் பவரும் தான் வேலை செய்யுது, நீதி நியாயம் இல்லை. ராஷ்மிகா கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க கேரக்டர் தான் படத்துக்கு தேவையில்லாதான்னு சொல்லலாம். எப்படின்னா இப்ப வர தமிழ் படங்களை நடிக்கிற த்ரீசா மாதிரி தெலுங்குல ராஷ்மிகா போல பெரிய பெரிய ஹீரோஸ் கூட நடிக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. பணம் பவர் கோட்டு எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. இல்லைலாம் நடிச்சிருக்காரு. ஜிம் ஷார்ப் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆனா அவரோட கேரக்டர் ஸ்கெட்ச் தான் கிளைமேக்ஸ்ல சொதப்பி வச்சிட்டாங்க. ஒரு கார்பரேட் வில்லன் இப்படியா காட்டுவாங்க? சாயஜி சிண்டே ஒரு சீன் வந்தாலும் தரமா நடிச்சிருக்காரு. அப்புறம் பாக்கியராஜ் நடிச்சிருக்காருங்க. சொல்ல போனா தனுஷை விட பாக்கியராஜ் தான் மேக்கப் ஃபிட்டா இருந்துச்சு. அடையாளமே தெரியல. படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம், ஏன் உலகமும் இதுதான். தேவி ஸ்ரீ பிரசாதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு சில இடத்துல நல்லாவே இருந்துச்சு. தனுஷோட ஃபேன்ஸுக்காகவே இந்த படத்துல ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. அதுவே இந்த படத்துக்கு தேவையில்லைன்னு தான் தோணுச்சு. மற்றபடி ஓகே தான். அவங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. நிக்கத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒரு சில இடத்துல நல்லாவே இருந்துச்சு. ஆனா விஎஃப்எக்ஸ் தான் அங்கங்க தெரிஞ்சிச்சு. கார்த்திகா ஸ்ரீனிவாசோட எடிட்டிங் தான் படத்துக்கு மைனஸ்னு சொல்லலாம். 3 மணி நேரங்க முடியல. ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்க்ல கொண்டு வந்திருக்காரு. ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனோட அட்டென்ஷன் ஸ்பேனு 30 செகண்ட்ஸ் தான். டிவியோ மொபைலோ பிடிக்கலன்னா மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள தேட்டருக்கு கூட்டிட்டு வந்து 3 மணி நேரம் படம் பார்க்க வச்சா அது பெரிய வித்தை தான். அந்த வகையில இந்த படத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படியே இந்த படத்தை 3 மணி நேரம் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் தனுஷ். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க மொத்த படமே. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமா தேட்டர்ல போய் ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 2.5 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கன்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கன்காட். இந்த படத்தை ரிவ்யூ பண்ணும்போது ஒரே கன்ஃபியூஷனுங்க. நல்லா இல்லைன்னு சொன்னா தனுஷ் ஃபேன்ஸ் கோச்சுக்குவாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னா ஆடியன்ஸ் கோச்சுக்குவாங்க. ஒரே டெலிகேட் பொசிஷன். பணம் கொடுங்க.